அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக துளசியை கொண்டு வறண்ட கூந்தல் என்ற நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது முகப்பொலிவு ஏற்படுவதற்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஃபேஸ் பியூட்டி என்று சொல்லக்கூடிய முக அழகு. நவீன மருத்துவத்தில் முக அழகிற்காக பல வகையான கலவைகள் வருகின்றன. அவற்றை பயன்படுத்தும் போது தோல் ஒரு வறட்சி தன்மை ஏற்படுகின்றன. ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு தோல் சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கருமை நிறம் படர்ந்துவிடும். இவையெல்லாம் பூரணமாக நீக்கிக் கொள்வதற்கும் முகத்தை ஒரு அற்புதமான முறையில் ஜொலிக்க வைப்பதற்கும் ஒரு மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட பூ மல்லிகை பூ, பிச்சி, இருவாட்சி என்று அழைக்கப்படுகின்ற மல்லிகை, ஆங்கிலத்தில் ஜாஸ்மின் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த மல்லிகை பூக்கள் பல வகையான நோய்களுக்கு அருமருந்து. கடுமையான தலைவலியை போக்கும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற முகச் சுருக்கங்கள், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சுருக்கங்கள் இவற்றை நீக்கும். மார்பக வீக்கத்தை குறைக்கும். படிப்படியாக இது தோள்களில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை புத்துணர்ச்சியாக மாற்றித்தரும். இது ஒரு பல நோய்களுக்கு அருமருந்து. மன அழுத்தம் என்கிற நோயை இந்த மல்லிகைப்பூ நறுமணத்தால் எளிதான முறையில் போக்கிக் கொள்ளலாம். ஆகையால் நாம் மல்லிகை பூக்களையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பச்சை கற்பூரம். அதீத மருத்துவ குணம் நிரம்பிய பச்சை கற்பூரம் பல நோய்களை தீர்க்கும். இந்த பச்சை கற்பூரம் இனிப்பு பொருட்களில் சேர்ப்பார்கள். உதாரணத்திற்கு லட்டு போன்ற பொருட்களில் இதை சேர்த்து பிடிப்பார்கள். இதனால் அதை சாப்பிட்டால் மந்தம் தட்டாமல் ஜீரணம் மேம்படும். மேலும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தால் எண்ணெய் பசை வயிற்று பகுதியை பாதிக்காமல் பாதுகாக்கும். அதேபோல் முகத்தையும் பாதுகாக்கும் என்பதால் நாம் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட தூள் ஓட்ஸ் தூள். ஓட்ஸ் பல நோய்களுக்கு அருமருந்து. சர்க்கரை நோயை தணிக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான உணவாக பயன்படுகின்றன. இது முகப்பூச்சாக பயன்படுத்தும் போது சுருக்கங்கள், முகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கும் என்பதால் நாம் ஓட்ஸ் பவுடரையும். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு அற்புதமான முறையில் மலர், கனி, காய், விதை, வேர் பட்டைகள் மற்றும் அதனுடைய பகுதி உறுப்புக்கள் அல்லது அனைத்து சமூலங்களையும் கொண்டு அற்புதமான முறையில் நோய்களுக்கு நமது பாரம்பரிய மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். நமது உடலில் ஏற்படுகின்ற கருப்பு திட்டுக்கள் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பிளாக் மார்க் அல்லது பிளாக் பேச்சஸ் என்று சொல்லக்கூடிய கருந்திட்டுக்கள். குறிப்பாக இந்த கருந்திட்டுக்கள் ஆண்களை விட பெண்களையே அளவிற்கு அதிகமாக தாக்குகின்றன. இந்த கருந்திட்டுக்கள் ஏற்படுவதற்கு அறிவியல் பூர்வமான பல காரணங்கள் உள்ளன. மலச்சிக்கல் இருந்தால் கரும் திட்டுக்கள் உடலில் கழுத்து, கன்னப்பகுதி, கண்களுக்கு கீழே கருவளையம், மூக்கின் மேல் பகுதி, கன்னப்பகுதி இவையெல்லாம் கருந்திட்டுக்கள் ஏற்படும். அடுத்ததாக பிளட் மியூக்கஸ் என்று சொல்லக்கூடிய இரத்தத்தில் சளி இருந்தால் இந்த கருமையான திட்டுக்கள் உடலில் பரவும். பெண்களுக்கு நகை அணியக்கூடிய இடத்தில் பரவும். தொடை இடுக்குகள், அக்குள் பகுதி, கழுத்திற்கு கீழ்ப்பகுதி,
கன்னங்களுக்கு மத்தியில் மற்றும் கண்களுக்கு கீழ்ப்பகுதியில் எல்லாம் இந்த கருந்திட்டுக்களும் கருவளையமும் ஏற்படும். அடுத்ததாக அளவிற்கு அதிகமான உப்பு நீர். உப்பு நீர் உடலில் இருந்தால் கருந்திட்டுக்கள் சாதாரணமாக அதிகரிக்கும். வியர்வை வெளிவருவதன் மூலம் உடலில் உப்பு படியும். அந்த உப்பு படிதலை நாம் துடைத்து விட்டால் ஒரு வகையான அரிப்பு, எரிச்சல் நாளடைவில் கருந்திட்டுக்களாக மாறும். இது சராசரியாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு கூட வருகின்ற ஒரு காமன் டிசீஸ், ஒரு பொது நோயாக இருக்கின்றது. இதற்கு பல ஆங்கில மருந்துகள், அலோபதி மருந்துகள், ஆயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கலவை பூச்சை உடலில் பூசினாலும் தற்காலிகமாக மறையுமே தவிர நீண்ட நாட்கள் வராமல் இருக்காது, மீண்டும் வெளிவரும். அந்த கடுமையான ஸ்டீராய்டு என்று சொல்லக்கூடிய அவற்றை நாம் பூசுவதன் மூலம் பக்க விளைவுகள் ஏற்பட்டு தோலிற்கு மென்மை நிறம் மறைந்து ரஃப்னஸ், ஒரு தடிமனாக மாறிவிடும். இவையெல்லாம் பூரணமாக நீக்கிக் கொள்வதற்கும் இந்த நோய் மேற்கொண்டு வராமல் இருப்பதற்கும் தோலின் மென்மையை எப்பொழுதும் நாம் ஒரு பஞ்சு மெத்தை போல் பராமரிப்பதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் வெந்தயம். மெந்தி, மேகந்தி என்று சொல்லக்கூடிய வெந்தயம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இது பார்ப்பதற்கு ஒரு வகையான இளம் மஞ்சள் வண்ணத்தில் சிறு சிறு விதைகளாக இருக்கக்கூடிய வெந்தயம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்களாலும் பல நாட்டு மக்களாலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை விதை வெந்தயம். வெந்தயம் என்றாலே குளிர்ச்சி என்று பொருள். இதை அறியாத பெண்கள், ஆண்களே இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு நமது வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் வெந்தயம். பொதுவாக வெந்தயம் உடலில் தங்கியுள்ள வெட்டையை நீக்கும். வெட்டை என்றாலே கட்டை என்று ஒரு பொருள். வெட்டை வந்தவன் கட்டையிலே என்கிற பழமொழிக்கேற்ப ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி உருத்தெரியாமல் மாற்றும். ஆகையால் தான் அதற்கு வெட்டை என்று பெயர். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒருவருக்கொருவர் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நோய். அந்த வெட்டையை முழுவதுமாக நீக்கும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும். தலைப்பொடுகு, ஹெட் டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய தலைப்பொடுகை, செதில் செதிலாக உதிரக்கூடிய தலைப்பொடுகை நீக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், ஒயிட் டிசார்ஜ் என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் என்கிற நோயை படிப்படியாக குறைத்து சிறுநீர் பாதையில் தோன்றக்கூடிய எரிச்சல், நமைச்சல், சிறுநீரக நோய்கள் இவையெல்லாம் நீக்கும். ஆண்களுக்கு வயிற்று வலி, உடல் உஷ்ணம், சிறுநீரக எரிச்சல், யூரினரி டிராப்பிங் என்று பெயர். சொட்டு சொட்டாக சிறுநீர் கழிப்பார்கள். கடுமையான எரிச்சலும் ஒரு வகையான மட்டி ஸ்மெல், துர்நாற்றமும் சிறுநீரில் கலந்து வெளியேறும். அவற்றை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இதை தவிர்த்து வெந்தய குழம்பு அற்புதமான சுவையும் வயிற்றிற்கு இனிமையும் தரக்கூடிய தமிழர்களின் மிக சிறந்த ஒரு பாரம்பரிய குழம்பு வெந்தய குழம்பு. இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்களை கொண்டதால் நாம் வெந்தயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெள்ளரிக்காய்.